அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. வாழ்க்கையில் எல்லோருடைய நோக்கமும் நஷ்டமில்லாம ஜெயிக்கணும். இப்ப நாம் வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும், ஆனால் தோல்வி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கம். தோல்வி இல்லாமல் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனித இனமே நஷ்டத்துல தான் இருக்குது. ஆனா இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்பவர்களை தவிர அப்படிங்கிறான். இப்ப மனித இனம் எல்லாம் நஷ்டத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்த அல்லாஹ் அதுக்கு அவன் சத்தியம் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டது காலம். காலத்தின் மீது சத்தியமாக, மனித இனம் நஷ்டத்துல இருக்குது ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்பவர்களை தவிர. இப்ப நேர மேலாண்மை என்பது ஈமான் கொண்டவர்களுக்கு வசப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். இப்ப ஈமான் கொண்டவர்கள் அந்த நேர விஷயத்துல, நேரத்தை வீணாக்குற விஷயத்துல அதிகம் ஈடுபடாதவர்களாக இருப்பாங்க. யாரு நேரத்தை வீணாக்கலையோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. குர்ஆன் பல இடங்களில் வணக்கங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகை மோமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமைங்கிறான். 1 மணிக்கு காமத்து, 1 மணிக்கு காமத்துனா 12:58 பள்ளிக்கு வந்தா தான் அவன் நேரத்தை கரெக்டா யார் ஃபாலோ பண்றாங்களோ, தொழுகையில யாரு தொய்வில்லாம சரியா இருக்கிறாங்களோ இவங்க நேரத்தை சரியா பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அந்த நேர மேலாண்மை அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கும். ஏனோ தானோ இருக்க மாட்டாங்க. லேட் பிக்கப் அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா அவங்க தொழுகையில 5 வக்திலையும் கரெக்டா இருக்கிறாங்க. காம சொல்றதுக்கு முன்னால நான் பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிற உணர்வு ஒருவருக்கு ஒரு 10-20 வருஷம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர் எந்த ஒரு காரியத்திலையும் நேரம் தவறி செயல்படுறவரா இருக்க மாட்டார். அவர் தொழுகைங்கிறது அல்லாஹ் உம்மத்துக்கு நேரம் குறிப்பிடப்பட்டதாக ஆக்கியதனுடைய பின்னணியே இந்த உம்மத்து முஸ்லிம்கள் தோல்வி அடைந்தவர்களாக மாறக்கூடாது. வெற்றிக்கான முதல் வழி நேரத்தை சரியாக பயன்படுத்துவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5க்கு முன்னால 5 மதிப்புக்குரிய பொருளா எடுத்துக்கங்க. ஒரு 5 நிலை வர்றதுக்கு முன்னால இருக்கிற 5 நிலைகளை மதிப்பான ரொம்ப காஸ்ட்லியான பொருளா எடுத்துக்கங்க. அது சாதாரணமா விட்டுறாதீங்க. இக்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5க்கு முன்னால 5 ஒரு மதிப்புக்குரிய பொருளா எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னது ஹயாத்தக்கு, உங்களுடைய வாழ்நாள ரொம்ப மதிப்பு மிக்கதா எடுத்துக்குங்க. கபல மௌத்திக்க, மௌத்துக்கு முன்னால. ஏன்னா மௌத்தாயிட்டோம்னா எதுவுமே செய்ய முடியாது, அப்படிதானே? சக்கராத்துல படுத்திருக்கிறார் ஒருத்தர், அது சக்கராத்துல படுத்திருக்கும் போது அவர் நரகமா சொர்க்கமா அப்படிங்கறத அல்லாஹ் அவருக்கு முன்னால காட்டினான். காட்டும் போது படபடக்கிறார். அவர் கெட்டவராக இருக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப அல்லாஹ்ட்ட சொல்றாரு, அஹர்தனி இல அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் பிற்படுத்த கூடாதா?
கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்கன்னா ஒரு தொழுகை தொழுது ஒரு தௌபா செஞ்சு பாவத்தில இருந்து தௌபாவை செஞ்சுட்டு இருக்கிற பொருளை எல்லாம் உன் பாதையில அள்ளி கொடுத்துக்கிட்டு நான் எப்படியாவது வெற்றி பெற எனக்கு ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரக்கூடாதான்னு கேட்பேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராசா. அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துல ஒரு வினாடியை கூட தாமதப்படுத்த மாட்டான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கபல மௌத்துக்கு முன்னால. ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஃபராகக்க, உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்துங்க, கபுல சுகுலிக்க, வேலைகள் வர்றதுக்கு முன்னால. ஃப்ரீ டைம் இருக்கு, வாழ்க்கையில கொஞ்சம் வேலை இல்லாத நேரம் இருக்கு, அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. அந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுங்க. அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டா அல்லாஹ் அதுல பெரிய பரக்கத்தை உங்களுக்கு தருவான். அப்ப ஓய்வு நேரத்தை வேலைகளுக்கு முன்னால பயன்படுத்துங்க. மூணாவது சொன்னாங்க, சிஹத்தக கபுல சக்மிக்க, வியாதி வர்றதுக்கு முன்னால ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நியமத்து. 2 காலும் 2 கையும் உடம்பும் இடுப்பும் முதுவும் எல்லாம் பக்குவமா சரியா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எந்த கோளாறும் அவன் கொடுக்கல. அதுல ஏதாவது ஒரு கோளாறு வந்து, முழங்கால் வலி வந்து, அல்லது பைக்ல இருந்து கீழே விழுந்து, அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு நோய் வர்றதுக்கு முன்னால உங்களுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துங்க. நாலாவது சொன்னாங்க, ஷபாபக்க கபுல ஹரமிக்க, உங்களுடைய வயோதிகத்திற்கு முன்னால வாலிபத்தை பயன்படுத்துங்க. வாலிபம் ஒரு பெரிய அருட்கொடை. இப்ப அவங்ககிட்ட எல்லாம் வாலிபத்தை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர், அது என்ன பருவம், உட்கார்ந்தா எழும்ப முடியல, ஒரு ஆள் துணை இல்லாம வெளியே போக முடியல, ஒரு ஆளை எதிர்பார்த்துதான் பள்ளிக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா யாருடைய தயவும் இல்லாம ஓடி வர்ற நில வாலிபம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப அழகா ருக்கு செய்ய முடியும், பெர்ஃபெக்டா ருக்கு செய்ய முடியும். ருக்குல நிக்கும் போது ஒரு பலகை மாதிரி முதுகு இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஹ் சொல்லுதில்ல. அதை எப்ப செய்ய முடியும்னா வாலிபத்துல தான் செய்ய முடியும், வயோதிகத்துல முடியாது. அவன் வாலிபத்தை பயன்படுத்துங்க. அஞ்சாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபுல ஃபக்ரிக்க, வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை மதிப்பு மிக்கதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 5ஐயும் 5 நிலை வர்றதுக்கு முன்னால 5 நிலையை பயன்படுத்துங்க என்று சொன்னதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை பாதுகாக்க சொல்றாங்க. கிடைக்கிற வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்குதுன்னா அந்த வாய்ப்பை முழுமையாக நாம் அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக நாம பயன்படுத்தணும். ஒரு உதாரணமா ஒரு மனுஷர் என்ன வாழ்ந்துட போறாரு? இந்த உம்மத்தினுடைய வாழ்நாளை பத்தி சொல்லும் போது, என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்நாள் பெரும்பாலும் 60க்கும் 70க்கும் நடுவுல. 70 தாண்டி அல்லாஹ் வாழ வைக்கிறான்னு அது அவனுடைய ஃபضل. அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் பரக்கத் செய்வானாக. இப்ப 60க்கும் 70க்கும் நடுவுல தான் உம்மத்தினுடைய வாழ்நாள். நம்ம யாரையும் கணக்கு போட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 63 வருஷம் வாழ்ந்தாங்க. 63 வருஷம்னா என்ன? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். 63 வருஷம்னா என்ன? 756 மாசம். அவ்வளவு வாழ்நாள்ங்கிறது ஒரு 756 மாசம். இந்த 756 மாசத்துல நான் என்னெல்லாம் பண்ணி ஆகணும்? மறுமையில மௌத்தா போன பின்னால ஒரு மையத்தை கபர்ல கொண்டு வைக்கிறோம். இப்ப நம்மள்ட்ட யாராவது கேட்கிறாங்க, உங்க அத்தா மௌத்தா எத்தனை வருஷம் ஆச்சு? சொல்லுவோம் நம்ம 16 வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா உண்மையிலே 16 வருஷம் ஆயிடுச்சா? மறுமையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஒரு மனிதர் மௌத்தாயிட்டாருன்னு அவருக்கு மர்ம வந்துருச்சு. மறுமையை பத்தி குர்ஆன் சொல்லுது, இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க கல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஊது. மறுமையினுடைய ஒரு நாள் துனியாவினுடைய 1000 வருஷம் தான். மறுமையினுடைய ஒரு நாள் துனியாவினுடைய 1000 வருஷம். அப்படின்னா நான் சொல்றேன், எங்க அத்தா மௌத்தா போய் 16 வருஷம் கூட சொன்னா, அல்லாஹ் சொல்றான் 1 மணி நேரம் கூட ஆகல. இப்ப அவன் கணக்கு அது, நம்ம கணக்கு 16 வருஷம். மறந்துடுறோம். 16 வருஷம் ஆயிடுச்சு, 18 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 1 வருஷம் கூட அங்க ஆகல, 1 மணி நேரம் கூட ஆகல கபர்ல. அப்படின்னா ஒரு பிரயாணம் போறோம், 3 நாள் பிரயாணம்,
3 நாள் பிரயாணத்துக்கு தேவையான லக்கேஜ் எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போகல சிரமம் வந்துடும். அவன் அங்க போகும்போது அந்த கபரு 1 மணி நேரம் 1000 வருஷத்தினுடைய லெவல்ல இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த அமலை கொண்டு போகணும். சும்மா வெறுமனே 756 மாசம் அமல் மட்டும் கொண்டு போனோம்னா அது 1 hour கூட ஓட்ட முடியாது. ஓட்ட முடியாம என்ன ஆகும்? கையேந்திட்டு நிக்கணும். யாத்திரை ஆகும். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவிட்டு வரும்போது அவங்களுக்கே தெரியாம மையவாட்டில நின்றுட்டு யாராவது வரமாட்டானா, ஒரு சலான் சொல்ல மாட்டானா, ஒரு இஹ்லாஸ் ஓதி ஹதியா செய்ய மாட்டானா அப்படின்னு கையேந்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். அப்படி கையேந்தாம இருக்கணும் அப்படின்னா காலத்தை சரியா பயன்படுத்துற மனுஷனா இருக்கணும். எப்படி காலத்தை பயன்படுத்தணும்? லைலத்துல் கத்ர் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்தான். லைலத்துல் கத்ரை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் 1000 மாசங்களை விட சிறந்தது. நாம 63 வருஷம் வாழ்ந்தா கூட 756 மாசம் தான் வாழுவோம். ஆனா ஒரு லைலத்துல் கத்ர் 1000 மாசத்தை விட மேலானது. அப்படின்னா ஒரு 63 வருஷத்துல பருவம் வந்து 14-15 வயசுல பருவ வயசு அடையறான். இந்த 15 வயசுக்கு பின்னால 63 வருஷத்துல அவர் வாழ்ந்து லைலத்துல் கத்ர்ல ஒழுங்கா அமல் செஞ்சாருன்னா அவருடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்குது? அபிவிருத்தியான அற்புதமான ஆயிரக்கணக்கான மாதங்களினுடைய அமல் கிடைக்கும். ரமலான் ஒரு ஃபர்து தொழுதா 70 ஃபர்தினுடைய நன்மை, ஒரு நஃபில் தொழுதா ஒரு ஃபர்தினுடைய நன்மை. 20 ரக்காத்து நஃபில் தொழுறோம், தராவீஹ் தொழுறோம். அப்ப 20 ரக்காத் தொழும் போது அதனுடைய நன்மை அப்படியே டபுள் ஆகுது. இது எல்லாம் தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சலுகை. ஆயுளை குறைச்சான், ஆயுளை குறைச்சிட்டு அமலை கொடுத்து அந்த அமல்களுக்கு சில குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து சில குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து அந்த நேரத்தையும் காலத்தையும் சரியா பயன்படுத்தினா கபூர்ல யார்கிட்டையும் கையேந்தாம கிடைக்கிற தௌஃபீக் கிடைக்கும். அப்ப நேரங்கள் நாம ரமலான் வந்து இருக்குது. அதனுடைய ஒவ்வொரு வினாடிகளும் மதிப்பு மிகுந்த நேரங்கள். நம்முடைய வாழ்க்கைனா என்ன? ஒட்டுமொத்த நேரம் தான் வாழ்நாள். இந்த வாழ்க்கையில ஒரு நிமிடம் பாலா போனாலும் என் வாழ்க்கையில ஒரு பகுதி வீணா போச்சுன்னு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்லாம் இருக்கும்போது கேட்டாங்க, மன் அஸ்பஹ மின்கும் அல் யௌம ஸாயிமான்னு கேட்டாங்க. ரமலான் இல்லாத காலத்துல இன்னைக்கு உங்களை யார் நோன்பு வச்சிருக்கிறான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வச்சிருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கேட்டாங்க, மன் தபிய மின்கும் அல் யௌம ஜனாஸத்தன். இன்னைக்கு ஒரு ஜனாசாவுக்கு பின்னால யாராவது போனீங்களா? வீட்டுல இருந்து ஜனாசா தூக்கிட்டு போகும்போது கூட போய் தொழுதீங்களா? அப்படி யாராவது உங்களை இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இருக்கிறேன், நான் செஞ்சேன். மூணாவது கேட்டாங்க, மன் அஸ்பஹ மின்கும் அல் யௌம மிஸ்கீனா. இன்னைக்கு யாராவது உங்களை ஏழைக்கு உணவளித்த ஆள் யாராவது உண்டான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் செஞ்சேன். நாலாவது கேட்டாங்க, ஒமன் ஆத மின்கும் அல் யௌம மரீலா. இன்னைக்கு யாராவது உடம்பு சரி இல்லாத ஆளை விசாரிச்சுட்டு வந்தீங்களா? அது ஒரு சுன்னத்தான காரியமாச்சே, யாராவது செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சொன்னாங்க. இந்த நாளுக்கும் அவங்க நானும் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஜ்தமஅன ஃபீ இம்ரஇன் இல்லா தஹரல் ஜன்னா. இந்த 4 குணம் யார்கிட்ட இருக்குதோ அவர் சொர்க்கம் போயிடுவாருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மள மாதிரி ஒரு ஆளு தானே. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? ஒருவர் மௌத்தாயிட்டாரு. யதார்த்தமான நிலையில நம்முடைய நிலை அதை சொல்றேன். ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு. காலைல 10 மணிக்கு அவருடைய ஜனாசா, ரமலான். இப்ப நம்ம என்ன பேசிக்குவோம்? காலைல போக முடியாது, நைட்டே போயிட்டு வந்துருவோம். காலைல போக முடியாது, நம்ம நைட்டே போயிட்டு வந்துருவோம். இது நம்முடைய நிலை. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு வச்சிருக்காங்க. நோன்பு வச்சுக்கிட்டு ஜனாசா கூட போயிருக்கிறாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்திருக்காங்க. நோன்பு வச்சுக்கிட்டு உடம்பு சரியில்லாத ஒரு ஆளை நலன் விசாரிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? ரமலான்ல நாம நேரங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தா அது கபூர்ல நமக்கு திருப்பி கிடைக்கும், அது நல்ல மாதிரி வந்து உட்காரும் அப்படிங்கிற மனோநிலை சித்திக் அக்பர் முழுமையா விளங்குற காரணத்தால எந்த காரியத்தையும் விட்டுறக்கூடாதுங்கிற மனோநிலை அவங்களுக்கு வந்துச்சு. அவ இது போல நேரங்களை ஒழுங்கா பயன்படுத்தக்கூடிய பெருமக்கள் வெற்றிக்குரியவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹப்பி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி
وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل البيت وسلم وصل على جميع الأنبياء المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.